கர்நாடக மாநிலம் மங்களூரில் வளைகாப்பு நிகழ்ச்சியின் போது ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. அடையாறு தோட்டத்தில் நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் தனது கர்ப்பிணி மனைவியை ஆச்சரியப்படுத்த தொழிலதிபர் பிரகாஷ் என்பவர் ஹெலிகாப்டரில் இருந்து மலர்களை தூவுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். அவ்வாறு சரியான சமயத்தில் ஹெலிகாப்டரில் இருந்து மலர் இதழ்கள் தூவப்பட்டது அவரது மனைவி மட்டுமில்லாமல் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ராஜஸ்தானில் 13 வயது சிறுவன் தனது கைவண்ணத்தில் உருவாக்கிய விளக்கு சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்துள்ளது. ஹிங்கோனாவை சேர்ந்த அவர் சாதாரண மரத்துண்டு மற்றும் LED விளக்குகளை கொண்டு அழகான விளக்கை உருவாக்கியுள்ளார். இந்த நிலையில் சிறுவனின் தனித்துவ திறமையை அங்கீகரிக்கும் விதமாக விளக்கை 5500 ரூபாய்க்கு வாங்கிய வாடிக்கையாளர் ஒருவர் அவரது படைப்பாற்றலை வெகுவாக பாராட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே முன்னாள் ராணுவ வீரர் வீட்டில் மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயன்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. நாலாட்டின் புத்தூர் விஸ்வநாதன் நகரைச் சேர்ந்த தேவராஜ் குடும்பத்துடன் வெளியில் சென்றிருந்ததை அறிந்து 3 பேர் கொண்ட முகமூடி கும்பல் கைவரிசை காட்டியது. அவர்கள் வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் பணத்தை தேடிய நிலையில் எதுவும் இல்லாததால் வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்தனர். இந்நிலையில் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அறிந்து கொண்ட முகமூடி கொள்ளையர்கள் பக்கத்து வீட்டினரின் இருசக்கர வாகனத்தை திருடிக்கொண்டு தப்பியுள்ளனர். சென்னை எண்ணூரில் உள்ள அன்னை சிவகாமி நகரில் குட்டையாக இருந்த இடத்தை மாநகராட்சி தூர்வாரி படகு சவாரியை தொடங்கி வைத்துள்ளது. சுமார் 4,62,00,000 ரூபாய் செலவில் இப்பணி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மேயர் பிரியா மோட்டார் படகில் சவாரி செய்து மகிழ்ந்தார். படகு குழாம் அருகே சிறுவர் விளையாட்டு பகுதி, வாகன நிறுத்தும் இடம், நடைபாதை உள்ளிட்ட வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கொடைக்கானலில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் பொதுமக்களின் கவனம் ஈர்த்தது. குறிஞ்சி லயன் கிளப் ஏற்பாடு செய்த மாரத்தானில் 900க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு ஓடினர். ஆறு பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தானில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக சாலை விதி, போதை ஒழிப்பு, சுகாதாரம் உள்ளிட்டவை சார்ந்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் கையில் பிடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மதுரையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசி முடித்ததும் இளையராஜாவின் ஒரு கூட்டுக்கிளியாக பாடல் ஒளிபரப்பப்பட்டது. பொதுக்கூட்டத்தில் மோடி பேசத் தொடங்கியபோது கமல்ஹாசனின் உலக நாயகனை பாடலும், பேசி முடித்த பிறகு மேடையில் இருந்த கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்த போது பாடல் ஒளிபரப்பப்பட்டது. ஒரு கூட்டுக்கிளியாக ஒரு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. மேடையை விட்டு பிரதமர் புறப்படும் வரை ஒரு கூட்டுக்கிளியாக பாடல் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டதால் தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர். வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற காய்கறி திருவிழாவை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்வையிட்டனர். தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கண்காட்சியில் 2000க்கும் அதிகமான விவசாயிகள் கலந்து கொண்டு பல்வேறு ரக காய்கறிகள், கிழங்குகள் மற்றும் விதைகளை காட்சிப்படுத்தினர். பாரம்பரிய நெல் ரகங்கள், பல்வேறு வகையான கிழங்குகள் போன்றவற்றை மக்கள் பார்வையிட்டனர். நவதானியங்கள், கொள்ளு, மொச்சை, இஞ்சி ரகங்கள், மஞ்சள் ரகங்களும் கண்காட்சியில் கவனம் ஈர்த்தன. ஈரானின் உச்ச தலைவராகவும் ஷியா பிரிவு இஸ்லாமியர்களுக்கான மதகுருவாகவும் இருந்த அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்ற அவர்கள் கமேனி உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அமெரிக்காவே அமெரிக்காவே அமெரிக்காவே
புதிய அரசு மக்களின் உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டும் என்றும் அடாவடியாக செயல்படும் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் மனிதநேய மக்கள் கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். கோவை பாலத்துறை அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் பெங்களூருவிலிருந்து விமானம் மூலம் கோவை அழைத்து வரப்பட்டதால் உற்சாகம் அடைந்தனர். பாலத்துறை அரசு நடுநிலைப் பள்ளியிலிருந்து அறிவியல் கண்காட்சிக்காக 40 மாணவ மாணவிகள் ரயில் மூலம் பெங்களூரு அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து விமானம் மூலம் கோவைக்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கு மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பள்ளிப்பாட புத்தகத்தில் கண்ட காட்சிகளை நேரில் சென்று பார்வையிட்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இதுவரை வானத்தில் பறந்த விமானத்தை கண்டு ரசித்த தாங்கள் தற்போது விமானத்தில் பயணம் செய்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாணவர்கள் கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.